Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் Unit-4 எலக்ட்ரிசிட்டி லெசனில் இருக்க நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். அதுக்கு முன்னாடி கரண்ட்னால வர எஃபெக்ட்ஸ் எல்லாம் நம்ம லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். என்னென்ன எஃபெக்ட் ஞாபகம் இருக்கா? ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அடுத்து மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட், அதேமாதிரி கெமிக்கல் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு 3 படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். பேசிக்காக இது 3 தான் மோஸ்ட்லி வரும். அதில் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் மட்டும் இந்த வருஷம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் டீப்பாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட். ஸோ கரண்ட்டு ரொம்ப நேரம் ஃப்ளோ ஆகிறதுனால ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீட்டில் பழைய காலத்தில் குண்டு பல்ப்லாம் மாட்டியிருப்பாங்க. அது ஹீட், அது லைட்டு எரிய என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு அது பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். அதேமாதிரி அதை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் அதை டச் பண்ணாலும் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதா ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட் என்ன பண்ணுது, ஏதோ ஒரு ஒர்க் பண்ணுது. ஸோ அப்போ அது ஒர்க்குக்கு ஈக்குவல். ஸோ ஒர்க்குக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா பொட்டன்ஷியல் இன்ட்டு அதில் இருக்க சார்ஜ். ஸோ V இன்ட்டு Q. ஸோ அப்போது Qன்றது என்னது, உங்களுடைய எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது நம்ம கரண்ட்டோட ரிலேட் பண்ணி சொல்லுவோம், ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு. அப்போ I = Q/T. அப்போ அதுலேருந்து Q பதில் ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன வரும், I × Tன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த Q பதில் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ VIT. இப்போ Vன்றது என்னது, பொட்டன்ஷியல். ஓம்ஸ் லா வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பொட்டன்ஷியலுக்கு வேல்யூ எழுதிக்கலாம், V = IR. ஸோ அதே சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா H = I²RTன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குவேஷன் பேர் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகேவா? அப்போ அது ஒரு லான்னு சொல்லியாச்சு. அப்போ அதுலேருந்து ஏதோ ஒன்று சொல்ல வருவாங்கள்ல, அது என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இல்லைனா ஏதோ ஒரு மெட்டீரியலில் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றத அதில் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹீட் ப்ரொடியூஸ் எல்லாமே மேலே நியூமரேட்டரில் தான் இருக்குது. இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் கரண்ட் அண்ட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தட் ரெசிஸ்டார் அண்ட் டைம் டேக்கன் ஃபார் விச் த கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ இட். அதாவது அந்த ஹீட் அதில் ப்ரொடியூஸ் ஆகிறது, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோட ஸ்கொயருக்கு, அதில் இருக்க ரெசிஸ்டன்ஸ்க்கு, அது எவ்வளோ நேரம் ஃப்ளோ ஆச்சு அப்படின்ற டைம் டியூரேஷனுக்கு எல்லாத்துக்குமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதில் ஏதாவது ஒன்று கூடினாலும் அதில் ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்னென்னா ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங். ஓகே, அப்போ இதோடைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கணும். அப்படின்னா ஏதோ ஒரு லா அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா மேஜர் அப்ளிகேஷன் எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ், ஃபியூஸ் வயர், ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பல்ப்ஸ். எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸ் அதாவது ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறத வச்சு ஏதோ ஒரு டிவைஸ், அதாவது எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது, அதை யூட்டிலைஸ் பண்ணுற ஒரு டிவைஸ். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுறது தான் வாட்டர் ஹீட்டர், அயன் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே இதில் தான் வரும், எலக்ட்ரிக் ஹீட்டிங் டிவைசஸில் வரும். ஸோ அதில் நம்ம நிக்ரோம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் அன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். நிக்கல் குரோமியம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுனால கிடைக்கிற அந்த அலாய் தான் என்னது, நிக்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். அதை மோஸ்ட்லி ஹீட்டிங் எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரீசன்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கும், ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகாது, மெல்டிங் பாயிண்ட்டு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபியூஸ் வயர். ஸோ நார்மலாக வீட்டில் இருக்கிற ஒன்று தான் ஃபியூஸ் வயர். நார்மலாக கேட்டிருப்பீங்க, கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் போயிடுச்சான்னு பாரு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிளாக் மணிக்கு இருக்கும், ஒரு மோஸ்ட்லி வுட்டில் இருக்கும், இல்லைனா சிமெண்ட் மணிக்கு இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். ஓகேவா? அதில் ஒரு சின்ன வயர் மட்டும் இருக்கும், ஒரு தின் வயரு. அதுவும் மெல்டிங் பாயிண்ட் கம்மியாக இருக்கிற ஒரு வயரை வந்து அதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் உங்களுடைய வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா உங்களுடைய மீட்டர் பாக்ஸில் தான் அந்த ஃபியூஸ் வயர் இருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் உள்ளே வரணும். ஸோ அப்படி வரும்போது எக்ஸஸாக கரண்ட் வருது இல்லை அதிகமாக வருது அப்படின்றப்போ அந்த ஃபியூஸ் வயர் மெல்ட் ஆகி என்ன பண்ணிடும் அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற சர்க்யூட்ஸ், அதாவது வீட்டில் இருக்க அப்ளையன்சஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் ஆக விடாமல் பார்த்துக்கும். ஸோ அப்போ ஃபியூஸ் வயர் என்ன பண்ணுது, எக்ஸஸ் கரண்ட் வரும்போது அந்த வயர் மெல்ட் ஆகுது, ஸோ கரண்ட்டை உள்ளே போக விடாமல் பார்த்துக்குது. ஸோ இதனால் நம்ம எலக்ட்ரிக் டிவைசஸ், அப்ளையன்சஸ் எல்லாமே சேஃபாக இருக்குது. நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட்ஸ் இன் பல்ப். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃபிலமெண்ட், பல்பில் இருக்கிற ஃபிலமெண்ட், நார்மல் குண்டு பல்பில் இருக்கிறது இப்போ இது மோஸ்ட்லி கிடையாது. ஸோ ஃபிலமெண்ட்ன்றது ஒரு தின் வயர் அந்த பல்புக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஸோ குண்டு பல்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மேலே இப்படி 2 கம்பி போட்டு இப்படி சின்ன வயர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும், அதுதான் ஃபிலமெண்ட். கரண்ட் உள்ளே ஃப்ளோ ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது நல்லா ஹீட் ஏறும். மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கிறது தான் ஃபிலமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம். நல்லா ஹீட் ஏறி அதுலேருந்து லைட் எனர்ஜி வெளியே வர ஆரம்பிக்கும், நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா ஃபிலமெண்ட்டின் பல்ப் அப்படின்னு ஹெட்டிங்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக் பவர். ஸோ பவர்னால் என்னது, ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணுறோம்
ஸோ அதை எவ்வளோ வேகமாக முடிக்கிறோம் அப்படின்றதான் நார்மலாக பவர். அப்போ எலக்ட்ரிக் பவர்ன்றது நம்மளோட எலக்ட்ரிக் டிவைசஸில் பண்ணுற ஒர்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறது. ஸோ பவரோடைய ஃபார்முலா ஒர்க் டன் பை டைம் டேக்கன். ஸோ அப்போ ஒர்க் டனுக்கு விஐடி நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைடட் பை டி போட்டிங்கன்னா விஐன்னு கிடைக்கும். அப்போ பவர் இஸ் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இன்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட். அப்போ இதோட யூனிட் என்ன எழுதிக்கலாம்? வோல்ட் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வோல்ட் ஆம்பையர்னு சொல்லி எழுதிக்கலாம். அம்மீட்டர்ன்றது கரண்ட்டை மெஷர் பண்ணுற டிவைஸ். ஸோ வோல்ட் ஆம்பையர். அப்போது அடுத்து இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட ஆக்சுவலாக இருக்கிற எஸ்ஐ யூனிட் என்னென்னா வாட். ஓகேவா? ஸோ பவரோட இன்னொரு யூனிட் என்னது? வாட். ஸோ இதில் நம்ம எஃபிஎஸ் சிஸ்டம் படி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண சிஸ்டம் என்னன்னா ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹார்ஸ் பவர் எதுக்கு ஈக்குவல்னா 746 வாட்டுக்கு ஈக்குவல். இதெல்லாம் அதில் உள்ள ஒன் வேர்ட்ஸு, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எவ்வளோ எனர்ஜி கன்சப்ஷன் பண்ணுறோம், எவ்வளோ எனர்ஜி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோன்னா நம்ம எவ்வளோ பவர் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் த கிவன் டைம். எவ்வளோ டைமுக்கு ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம எலக்ட்ரிசிட்டி வச்சு பண்ணணும் அப்படின்றது தான் என்னது கன்சப்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்போ அதோடைய ஃபார்முலா என்ன வரும்? பவர் இன்ட்டு டைம். பவருக்கு யூனிட் என்னது? வாட். டைமுக்கு செகண்ட்ஸு. இது எஸ்ஐ யூனிட்டில் இந்த இதில் யூனிட்ஸில் எழுதும்போது நார்மலாக டே டு டே லைஃப்பில் அப்ளிகேஷன்ஸில் இருக்கும்போது வாட் ஹார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது கிலோ வாட் ஹார் அப்படின்றது தான் அதிகமாக இருக்கிற லார்ஜஸ்ட் யூனிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ 1 கிலோ வாட் ஹார் எதுக்கு ஈக்குவல்னா 3.6 × 10⁶ ஜூல்ஸுக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் உங்களுக்கு அடுத்திருக்க கண்டென்ட்டு. ஸோ ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் கரண்ட்னால ஹீட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, அதில் உள்ள லாஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு பவர், அதோடைய யூனிட், அடுத்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சப்ஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதை வச்சு நிறையா சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க, கம்பல்சரியிலே வந்திருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுட்டு கண்டென்ட்டில் இருக்கிற என்ன கொடுத்துருக்காங்கன்றதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.